மேலும் ஒரு ராஜாங்க அமைச்சரும் பிரதி அமைச்சரும் பதவியேற்பு. மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியின் நன்மையை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க விரைவில் புதிய முறையை அறிமுகப்படுத்துவதாக அமைச்சர் சந்திம வீரகோடி தெரிவிப்பு. லிப்டன் சுற்றுவட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பு. இந்த ஆண்டின் பிரபஞ்ச அழகியார் தவறிழைத்தார் அறிவிப்பாளர். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. இன்றும் பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குளோபல் டிவியின் ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் டேல்ஷான். வணக்கம் நேர்களை. இன்றும் கூட நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகள். புதிதாக ராஜாங்க அமைச்சர் ஒருவரும் பிரதி அமைச்சர் ஒருவரும் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற ராஜாங்க அமைச்சராக பிரியங்கர ஜெயரத்ன இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். துஷ்மந்த மித்ரபால புத்தசாசன பிரதி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அவர் பிரதி நீதி அமைச்சராக பதவி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபையின் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று ஜனாதிபதியின் தலைமையில் அந்த ஊழியர்களை பாராட்டும் வைபவம் நடைபெற்றது. கொழும்பு மாநகர சபையின் இணையதளத்தை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி மாநகர சபையின் முன்னேற்றத்திற்காக நீண்ட காலமாக சேவையாற்றிய ஊழியர்களை பாராட்டினார். நகரத்தை கிராமமாக மாற்ற முடியாது, அதே போன்று கிராமத்தையும் நகரமாக மாற்றக்கூடாது. நாடுகளுக்கே உரித்தான கலாசார மரபுரிமைகள் அனைத்தும் நாடுகளிலும் கிராமங்களிலும் உள்ளன, பின்தங்கிய கிராமங்களிலேயே உள்ளன. அனைத்து மாநகரங்களும் உலகின் நவீன தொழில்நுட்பங்களுடன் வணிக சமூகத்தின் புரட்சிகர மாற்றங்களை பற்றிக் கொள்கின்றன. கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழும் மக்களின் அறிவு மற்றும் அனுபவங்களே இணைய வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். நகரத்தையும் கிராமத்தையும் ஒருபோதும் இணைக்க கூடாது என்று நான் நம்புகின்றேன். நகரே சககம கிசிசேத் எக் நொக்கல யுத்துவி කියන එකයි මා විශ්වාස කරන්නේ. எதிர்கால இலக்குகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டார். අපි ජනවාරි 8 වෙනිදා நான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஜனவரி 8ஆம் தேதியுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. நாம் முன்னெடுக்கவுள்ள மாநகர அபிவிருத்தி திட்டத்தை அமைச்சர் சம்பிக் ரணவக்க, பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். ප්‍රකාශයට පත් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. 11 வருடங்களின் பின்னர் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வெகுவாக குறைவடைந்துள்ளது. பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 36 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. 2004ஆம் ஆண்டுக்கு பின்னர் மசகு எண்ணெயின் விலை இந்த அளவு வீழ்ச்சி கண்டு முதலாவது சந்தர்ப்பம் இதுவென ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வருடம் நடுப்பகுதியிலிருந்து இதுவரை உலக சந்தையின் மசகு எண்ணெயின் விலை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவதுடன் உற்பத்தியில் அதிகரித்துள்ளமையே அதற்கு காரணமாகும். கடந்த வருடம் நடுப்பகுதியிலிருந்து இதுவரை உலக சந்தையின் மசகு எண்ணெயின் விலை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவதுடன் உற்பத்தி அதிகரித்துள்ளமை இதற்கு காரணமாகும். அண்மையில் ஐக்கிய அமெரிக்கா தமது களஞ்சியங்களிலிருந்து மசகு எண்ணெயை பயன்படுத்த தொடங்கியமை உலக சந்தையில் மசகு எண்ணெய் வீழ்ச்சியடைய முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடைகளை தளர்த்துவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்ததன் பலனாக ஈரானும் தற்போது உலக சந்தைக்கு மசகு எண்ணெயை விநியோகிக்கின்றது. இதுவும் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்துள்ளது. இதனைத் தவிர ஸ்பெயினில் அரசியல் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மையும் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சிக்கான மற்றும் ஒரு காரணமாகும். உலக சந்தையில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு அமைய அதன் பலனை இலங்கை மக்களுக்கு முறையாக வழங்குவதற்கான நடைமுறையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாம் எண்ணியுள்ளோம். இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். இந்த அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு அதன் அனுகூலத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளில் 27 பேரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது.
அரசியல் கைதிகள் கொழும்பு புதுக்கடை பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை எதிர்வரும் ஜனவரி 4 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 27 அரசியல் கைதிகளில் 8 பேர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சட்டத்தரணிகளின் ஆட்சேபனையை அடுத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த 8 கைதிகள் தொடர்பான மேலதிக புலனாய்வு அறிக்கையை எதிர்வரும் ஜனவரி 4 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் தடுத்து வைப்பு ஆணை நீடிப்பதற்கு இன்று நீதிமன்றின் முன் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதிலே 8 பேர் சிங்கள சந்தேக நபர்கள். அவர்கள் பிரான்சிலிருந்து ரூபன் என்பவர் கொடுத்த தொலைபேசி அழைப்பின் பேரில் மாத்திரமே அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்த்த போது மேலதிக புலன் விசாரணை அறிக்கைகள் கூட சமர்ப்பிக்காமல் இவ்வாறு தடுத்து வைப்பு ஆணை நீடிக்கப்படுவதையிட்டு வழக்கறிஞர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததை அடுத்து 4 ஜனவரி மாதம் அது சம்பந்தமான சகல சாட்சியங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு வடமாகாண சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டார். நேற்றைய தினம் துரியப்பா விளையாட்டரங்கில் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய நத்தார் விழா நடந்தது. ஆனால் அது இலங்கை இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்வு வடக்கு மாகாணத்தில் அது மாநகர சபையில் நடக்கும். ஆனால் இதிலே மாகாண சபை சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லை, அழைப்பிதழும் இல்லை. அதுக்குள்ளே அந்த பிரதேசத்துக்கு கிறிஸ்தவ உறுப்பினர்களுக்கு கூட அறிவித்தல் கொடுக்க இல்லை, அழைப்பிதழ் கொடுக்க. இது பாரம்பரியமான ஒரு புறக்கணிப்பு மாதிரி. அப்போ இதை யார் செய்தாலும் சரி, இங்கே அரசாங்க அதிகாரிகள் செய்தாலும் சரி, மத்திய அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்கள் செய்தாலும் சரி, இது மிகவும் மோசமான கண்டிக்கத்தக்க விஷயம். சிஎம்முக்கு அழைப்பு கொடுக்கலாம். சிஎம் தான் தனியாக மாகாண சபை இல்லையே. ஆனால் மாகாண சபை ஒன்று இருக்கு தானே. சிஎம்முக்கு அழைப்பு கொடுத்துட்டோம்ன்றதுக்காக திருப்தி படையிடாது தானே. அவை சொல்லக்கூடாது நான் சிஎம்முக்கு அழைப்பித்தல் கொடுத்துட்டேன் தானேன்னு சொல்லிடாது. உண்மையாக சொன்னால் எனக்கு அப்படி ஒரு விழா நடக்கிறதே தெரியாது. ஒரு இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மதம் சார்ந்த தேசியம் சார்ந்த நிகழ்வில் எங்களுக்கு அறிவிக்காமல் இவ்வளோ புள்ளியான வேலை. நாங்கள் இருக்கிற இருப்பையே கண்டுகொள்ளாத மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அது நாங்கள் இனி வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும். ஜனாதிபதி நேற்று மேல்குடியேற்ற கிராமங்களுக்கு சென்று மக்களை பார்வையிட்டமை தொடர்பிலும் வடமாகாண தவிசாளர் இங்கு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நேற்றைய தினம் சுன்னாகம் பகுதியில் இருக்கிற இடம்பெயர் முகாமுக்கு திடீர் விஜயம் செய்தது வரவேற்கத்தக்க விடயம். அதன் மூலம் எங்களுடைய இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய உண்மையான துயரங்களை அவர் நேராக பார்த்திருக்கின்றார் என்பதுடன் 6 மாத கால எல்லைக்குள் அதற்கான தீர்வு வழங்கப்படும் என்ற உறுதியும் வரவேற்கத்தக்கது. அதற்கும் மேலாக தென்னிலங்கை இனவாதிகள் இப்படியான நிலையை நேரில் பார்க்க வேண்டும் என்று கூறிய கருத்தும் வரவேற்கத்தக்கது. கல்வி மற்றும் கல்விசார் பிரச்சினைகளை அடிப்படையாக வைத்து தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொருளை கம்பல் மைதானத்துக்கு அருகிலிருந்து பேரணியாக சென்ற மாணவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்பாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணைக்குழுவின் தலைவருடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு மாணவர்கள் தெரிவித்தனர். பல்கலைக்கழகத்தில் 11 விரிவாளர்களே உள்ளனர். 11 விரிவாளர்கள் மூலம் எவ்வாறு 3 பீடங்களை நடத்தி செல்வது? பொறியியலாளர் ஒருவர் உருவாகும் சூழல் இன்று பல்கலைக்கழகத்தில் இல்லை. கண்டியில் போகம்பர சிறைச்சாலை உள்ளது. கொழும்பிலும் அதுபோன்ற எத்தனையோ இடங்கள் உள்ளன. அவ்வாறான இடம் ஒன்றுக்கு எம்மை அனுப்புவதற்கு விருப்பம் என்றால் நாம் தயாராக உள்ளோம். அதன் பின்னர் மாணவர்கள் லிப்டன் சுற்றுப்பட்ட வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அதன்போது வீதியில் பயணித்த சிலர் தெரிவித்த எதிர்ப்பின் காரணமாக மாணவர்கள் கலைந்து சென்றனர். அவன்கார்ட் நிறுவன பணிப்பாளர்களில் ஒருவரான மஞ்சுள யாப்பா இன்று பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட 4 வரை ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்குமே குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான மஞ்சுள யாப்பா இன்று ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியுள்ளார். நாம் ஆணைக்குழுவை தெளிவுபடுத்தியுள்ளோம். அவன்கார்ட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதி இந்த விசாரணைகளுக்கு நோட்டீஸ் தரப்பாக நவம்பர் 26ஆம் தேதி பெயரிடப்பட்டுள்ளதால் அவன்கார்ட் நிறுவனத்துக்கு எதிராக இந்த விசாரணை தொடர முடியாதென அடிப்படை ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சாட்சியாளர்கள் இன்று ஆஜராகியிருந்தனர். இதேவேளை நீதியமைச்சர் முன்னாள் செயலாளர் கமலனி டி சில்வாவும் இன்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார். 2013ஆம் ஆண்டிலிருந்து குத்தகை அடிப்படையில் உலக வர்த்தக மையத்தில் நடத்திச் செல்லப்பட்ட நீதி அமைச்சருடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்று குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சினால் இன்று கிராமிய அபிவிருத்தி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. வாயுடன் கிராமம் எனும் துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற்திட்டத்தின் கீழ் குறைந்த அபிவிருத்தி மட்டத்தில் உள்ள கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டு மீன்பிடி மற்றும் விவசாய துறைகளை மேம்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான முதலாவது கிராமமாக அம்பலாந்தோட்டை லியாங்கஸ்தோட்ட கிராமம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. எமது அமைச்சர்கள் ஜனாதிபதியை சந்தித்து ஜனாதிபதியின் உத்தரவின் பிரகாரம் பிரதமரின் இணக்கப்பாட்டுடன் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டனர். ரயில் வரும்போது சமிஞ்சை வழங்கும் தூண் போன்று அனைத்து விடயங்களுக்கும் கைகளை உயர்த்த மாட்டோம். மனதுக்கு நேர்மையாகவே நாம் வேலை செய்கின்றோம். ஹம்மாந்தோட்டைக்கான 4 முக்கிய செயற்திட்டங்களையும் இந்த அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அதிவேக வீதி, ரயில் வீதி, துறைமுகம், அதுபோன்று விமான நிலையம். விமான நிலையத்தை நெற்களஞ்சிய சாலையாக மாற்ற முயற்சித்த போது நாம் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டோம். இறுதியில் அமைச்சரவையின் இணக்கப்பாட்டினை பெற முடிந்தது. நான் அமைச்சரவையில் இருந்திருக்காவிட்டால் இதனை இவ்வளவு சீக்கிரம் செய்திருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. கேபினட் மண்டலே හිටියේ නැත්තම් මං හිතන්නේ නෑ ඒක මෙච්චර ඉක්මනට කරගන්න පුළුවන් වෙයි. சக்தி சிரச நத்தார் வலயத்தின் இறுதி நாள் இன்றாகும். கொழும்பு பேராயர் பதவியின் உதவி ஆயர் பேரருள் திரு கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை நத்தார் வலயத்தின் இன்றைய நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். நீங்கள் இன்று இந்த சக்தி தொலைக்காட்சியின் வழியாக இவர்கள் நடாத்தும் நத்தார் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இறை இயேசு எமக்கு கொண்டு வரும் மகிழ்ச்சியையும் அன்பையும் அமைதியையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். சக்தி சிரச நத்தார் வலயத்திற்கு ராணுவத்தின் இசைக்குழு இன்று இசை வழங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் விசேட நாடகமும் இங்கு அரங்கேற்றப்படுகிறது. சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இதன்போது விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சித்திர போட்டி, விளையாட்டுப் போட்டிகள் என சிறுவர்களை மகிழ்வூட்டும் நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறுகின்றன. இதனை தவிர மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நத்தார் மரமும் நத்தார் வலயத்தை மேலும் அலங்கரித்துள்ளது. Yali kabadada enne samine
கோலாகலமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நத்தார் வலயத்தின் மேலதிக தகவலோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. சக்தி சிரச நத்தார் வலயத்தின் வான வேடிக்கைகள் சக்தி கோடு போட்டுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சக்தி சிரச நத்தார் வலயத்தில் இருந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு தெரியும், MTV MBC ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்திருக்கும் பிரம்மாண்டமான நத்தார் வலயத்தின் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் நத்தார் வளாகத்தில் இருந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும் நத்தார் வலயத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் பிரம்மாண்டமான முறையில் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த வகையிலே அதிகளவிலான மக்களுக்கு வருகை தந்து இந்த வான வேடிக்கைகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக நத்தார் வலயத்தில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன. அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக நத்தார் வலயத்தில் வான வேடிக்கைகள் கொழும்பு நகரை அதிர வைத்துக் கொண்டிருப்பதை உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும். இலங்கையிலே முதற்தரமான நத்தார் வலயத்தை சிரச சக்தி நத்தார் வலயத்தில் உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இரவு 10 மணிக்கு இந்த சிரச சக்தி நத்தார் வலயம் நிறைவுக்கு வர இருக்கிறது. இன்னும் நான் நினைக்கிறேன் 2 மணித்தியாலங்கள் இருக்கிறது. இதுவரை வராதவர்கள் நீங்கள் பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்திருக்கும் MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்துக்கு வருகை தாருங்கள். இவ்வாறான பிரம்மாண்டமான நிகழ்வுகளை உங்களால் பார்த்து ரசிக்க முடியும். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது. அதாவது நத்தார் வருகை தந்தார், அதே போன்று சித்திர போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் என்று பல்வேறு நிகழ்வுகள் இங்கு காணப்படுகிறது. அதே போன்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பிரதிபலிக்கின்ற நாடகமும் இங்கு அரங்கேற்றப்படுகிறது. எனவே இதுதான் இங்குள்ள சிறப்பு. மீண்டும் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். ரஞ்சனி மற்றும் டெல்ஷான் தயாராக இருக்கிறார்கள். நியூஸ் செய்திகளுக்காக நத்தார் வலயத்திலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. பண்டரவள மாநகர சபை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பண்டரவள மாநகர சபையில் கடமையாற்றி வந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட 6 ஊவா மாகாண முதலமைச்சரினால் இடமாற்றம் வழங்கப்பட்டது. இந்த இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டரவள மாநகர சபை ஊழியர்கள் நேற்றைய தினம் பண்டரவள நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டரவள மாநகர சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் இது தொடர்பில் ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவினை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது வெற்றி அளிக்கவில்லை. ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பண்டரவள நகரில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதுடன் இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சட்டவிரோத மீன்பிடி குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி திருகோணமலையில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை வஜிதபுர பகுதியிலிருந்து பேரணியாக நகரை வந்தடைந்த மீனவர்கள் கிழக்கு மாகாண சபை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண சபைக்கு முன்னால் உள்ள திருகோணமலை கண்டி பிரதான வீதியை மறித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 6 இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிபதி ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ்ராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் மிரண்டா குறிப்பிட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் 25ஆம் தேதி குறித்த 6 இந்திய மீனவர்களும் மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டனர். புத்தளம் மாவட்டத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ரதோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி தேரேறி வலம் வந்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க, தேவார பாராயணங்கள் ஒலிக்க, பக்தர்களின் பஜனைகள் இசைக்க அம்மன் தேரேறி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
அம்மனின் அருள் வேண்டி பெரும் திரளான அடியார்கள் ரதோற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது. இந்த வருடம் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் செயற்பாடுகள் 5 மில்லியன் என்ற எல்லையை அடைந்துள்ளது. இதுவரை பதிவான ஆக கூடுதலான கொள்கலன் எண்ணிக்கை இதுவென துறைமுக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த கொள்கலன் கப்பல்களின் எண்ணிக்கை 12.7% அதிகரித்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் கொழும்பு துறைமுகத்திற்கு 2957 கப்பல்கள் வந்திருந்ததுடன் இந்த வருடம் அது 3333 அதிகரித்துள்ளது. இந்த வருடம் கொழும்பு துறைமுகம் 29 பில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றுள்ளது. எனினும் வருமானத்தை கொண்டு நட்டத்தை ஈடு செய்ய நேரிட்டுள்ளமை எமக்குள்ள பிரச்சனையாகும். குறிப்பாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கான கடனை இன்னும் பல வருடங்கள் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு கொழும்பு துறைமுகத்தின் வருமானமே செலவிடப்படுகிறது. நாம் இதனால் பின்வாங்க மாட்டோம். வருமானத்தை மென்மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவையே எமக்குள்ளது. இந்த துறைமுகம் உலகின் 26வது இடத்திலேயே தற்போது உள்ளது. அடுத்த வருட இறுதிக்குள் முதல் 20 இடங்களுக்குள் எமது துறைமுகத்தை கொண்டு செல்ல எதிர்பார்க்கின்றோம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரவு செலவு திட்டத்தினால் அரசு சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகள், உத்தேச இந்திய இலங்கை வர்த்தக உடன்படிக்கையினால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடர்பான எதிர்ப்புகளுக்கு நியாயமான பதில் அவசியம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எமது கோரிக்கைகளுக்கு எந்தளவு தீர்வு கிடைத்துள்ளது என்பதை காண வரவு செலவு திட்டம் சனிக்கிழமை வெளியாகும் வரை காத்திருக்குமாறு அவர் கூறினார். ஓரளவு நியாயமான பதில் கிடைத்துள்ளது. எனினும் அது தொடர்பில் 100% திருப்தி அடைய முடியாது. அரசாங்கம் இந்த மாற்றங்களை மேற்கொள்ளும் வரை நாம் 2 வாரங்கள் காத்திருப்போம். அதற்கிடையில் அரசாங்கம் தயார் என்றால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் நாம் கலந்து கொள்ள தயார். இணக்கப்பாடு ஏற்படாவிட்டால் ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிறைவேற்றுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த உடன்படிக்கையை திட்டமிடுவதற்காக இன்று அரசாங்கத்தின் விசேட தூதுக்குழு ஒன்று இந்தியாவுக்கு செல்கிறது. அரசாங்கம் தகவல் தொழில்நுட்பம், கப்பல் திருத்தம் துறை ஆகியவற்றில் முதலில் இந்தியாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கும். எமது தொழில் சந்தை நிச்சயமாக ஆக்கிரமிக்கப்படும். எதிர்காலத்தில் ஏனைய துறைகளிலும் அது வியாபிக்கும். அடுத்தது இந்தியாவில் உள்ள பணியாளர்களின் தரம் தொடர்பில் எவ்வித உறுதியும் இல்லை. இந்தியாவை இன்னமே சிரமிக்கையாங்கே பிரமித்திய பிலிபந்த கிசிம சஹாதிக்கா. துடுப்பாட்ட வீரர்களின் மோசமான துடுப்பாட்டமே நியூசிலாந்துடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் தோல்விக்கு காரணம் என இலங்கை அணியின் தலைவர் ஆஞ்சலோ மெத்தியோஸ் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியதன் மூலம் 2-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி தொடரை கைப்பற்றியது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.